நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீவித்யா கந்தசாமி மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அரசியல் சுயநலத்திற்காக ஜெயலலிதாவின் மரணத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது மனிதாபிமானத்திற்கு எதிரானது. தமிழக வனத்துறை அமைச்சரும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆவேசம். ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகளை லண்டன் சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் பேல் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் விவரிப்பு. PH பாண்டியனின் தனிப்பட்ட விசாரணை முடிவுகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்கட்டும். கடந்த காலங்களில் ஜெயலலிதாவிற்கு மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியவர் PH பாண்டியன் எனவும் குற்றச்சாட்டு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டார் என டிஸ்சார்ஜ் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா சிகிச்சை விவரங்களை முழுமையாக வெளியிட வலியுறுத்தல். ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பதிவான CCTV காட்சிகள் வெளியிட வேண்டுகோள். போயஸ் கார்டனில் இருக்கும் CCTV காட்சிகளை வெளியிடவும் PH பாண்டியன் கோரிக்கை. அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு ஜெயலலிதாவை ஏன் அழைத்து செல்லவில்லை என PH பாண்டியன் கேள்வி. மருத்துவமனையிலிருந்து கண்காணிப்பு கேமராக்களை நீக்க சொன்னது யார் எனவும் வினா. ஜெயலலிதாவிற்கான சிகிச்சையை நிறுத்த சொன்னது யார் என்றும் PH பாண்டியன் சந்தேகம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தகவல். பொது விநியோக திட்டத்தின் கீழ் விலையில்லா அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்ந்து விநியோகம். சிறப்பு பொது விநியோக திட்டம் குறித்து பரபரக்கப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை எனவும் விளக்கம். விலையில்லா அரிசி தொடர்ந்து விநியோகித்தால் தவறான செய்திகளை நம்ப வேண்டாம். தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்ததால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் உறுதி. முதலமைச்சர் உறுதி அளித்துள்ளதால் போராட்டத்தை கைவிட்டு வீடுகளுக்கு திரும்புமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசலில் 15வது நாளாக நீடிக்கும் போராட்டம். முதலமைச்சரை சந்தித்து போராட்ட குழுவினர் நெடுவாசலில் உள்ள பொதுமக்களுடன் சந்திப்பு. போராட்டத்தை தொடர்வதா அல்லது கைவிடுவதா என்பது குறித்து ஆலோசனைக்கு பிறகு முடிவு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை போராட்டத்தை கைவிட பொதுமக்கள் மறுப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டம். மாணவர்கள் போராட்டத்தை தடுக்கும் விதமாக போலீசார் குவிப்பு. தண்ணீர் பீரங்கி வண்டியுடன் ஏராளமான போலீசார் குவிப்பதால் பதற்றம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் தீவிரம். 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் ONGC அலுவலகம் முன்பு இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம். நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 15வது நாளாக தொடர்ந்து போராட்டம். போலீசார் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையால் இளைஞர்கள் கலைந்து சென்றனர். தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை மத்திய அரசு ஒருபோதும் செயல்படுத்தாது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்தது எனவும் பேச்சு. விவசாயிகள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வராது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் பாரதிய ஜனதா அரசு அனுமதி வழங்காது. பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் மாணவர்களை போராட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பதை தவிர்க்க வேண்டுகோள். 100 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி தற்போது தமிழகத்தில் நிலவி வருவதாகவும் வேதனை. தமிழக அரசு நிவாரணம் கேட்டு காலதாமதமாக மத்திய அரசை நாடியதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்றிலிருந்து தனியார் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. குறைந்த அளவு நீர் மட்டுமே எடுக்கப்படுவதாக ஆலை நிர்வாகம் சார்பில் தெரிவிப்பு. குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க விதித்த தடை நீக்கப்பட்டதால் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி. வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்ததற்கு கடும் எதிர்ப்பு. ஆற்றின் நீர்வரத்து வறட்சி நிலைமை குறித்து உண்மை நிலவரத்தை அளிக்காத மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருநெல்வேலியில் ஆற்றில் இறங்கி ஏராளமான இளைஞர்கள் போராட்டம். மாணவர்கள் சமூக ஆர்வலர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை.
பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுமதி அளிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்த உத்தரவு வேதனை அளிப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் பேட்டி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வேண்டுகோள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நாளை மாலை நடைபெறுகிறது. மார்ச் முதல் 2 வாரங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவது வழக்கம். துறை ரீதியான கொள்கைகள், நிதி ஒதுக்குதல், பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என தகவல். மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகே தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு தமிழக மாணவர்கள் தயார். மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. சென்னை எழும்பூர் அரசு பள்ளியில் +2 தேர்வு நடந்தபோது செங்கோட்டையன் ஆய்வு. +2 தேர்வு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். +2 தேர்வை 10 மொழிகளில் மாணவர்கள் எழுதுவதாக செங்கோட்டையன் தகவல். மாணவர்களின் படிப்பில் அரசியல் செய்ய வேண்டாம் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள். தமிழக அரசு நீட் தேர்வு குறித்து விரைவாக அவசர சட்டத்தை இயற்ற வலியுறுத்தல். மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்து உள்ள குழப்பத்தை தீர்க்க ஜி.கே. வாசன் கோரிக்கை. நெடுவாசல் போராட்டத்தை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் வாசன் குற்றச்சாட்டு. தண்டனை பெற்றவர்கள் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என எந்த சட்டமும் இல்லை. அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் பரபரப்பு பேச்சு. ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சுயநலத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிப்பதாக புகார். ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் நவநீத கிருஷ்ணன் குற்றச்சாட்டு. பெப்சி, கோக் உள்ளிட்ட அந்நிய குளிர்பானங்களை புறக்கணிக்கப் போவதாக பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் அறிவிப்பு. அந்நிய குளிர்பானங்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் விற்க மாட்டோம் என வணிகர் சங்கங்கள் அறிவிப்பு. பெப்சி, கோக்கிற்கு எதிரான பரப்புரையில் பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் இணைவு. அந்நிய குளிர்பானங்களை குடிக்க மாட்டோம் என உறுதிமொழி ஏற்பு. அந்நிய குளிர்பானங்களை தரையில் கொட்டி எதிர்ப்புகள் பதிவு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் காணாமல் போன 3 வயது குழந்தை மீட்பு. ஹுசைனா பானு தைராய்டு பிரச்சனைக்காக 2 மகன்களுடன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்தார். 2வது குழந்தை சிறுவன் ஆசிப் திடீரென காணாமல் போனதால் பரபரப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை. மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது குழந்தையை 2 பெண்கள் கடத்திச் செல்வது பதிவு. சென்னையின் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர தேடல் வேட்டை. குழந்தையின் பெற்றோர், உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடல். சின்ன கொடுங்கையூரில் பெண் ஒருவர் காணாமல் போன குழந்தையுடன் சந்தேகப்படும்படி சென்றதாக தகவல். சம்பந்தப்பட்ட பெண்ணை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைப்பு. குழந்தையை கடத்தியது சென்னை எண்ணூரை சேர்ந்த சுபாகானி என விசாரணையில் தகவல். உடுமலை அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று கன்றுக்குட்டியை அடித்துக் கொன்றதால் பீதி. வல்லகுண்டாபுரத்தில் விவசாயி சுந்தரராஜ் தோட்டத்தில் இரவில் சிறுத்தை புகுந்தது. மரத்தில் கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை அடித்துக் கொன்றது. சம்பவ இடத்தில் அதிகாரிகள் விசாரணையில் சிறுத்தையின் கால் தடம் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. குடியாத்தம் அருகே நாட்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்து பள்ளி மாணவன் படுகாயம். 11ஆம் வகுப்பு படிக்கும் மோகன் வனப்பகுதியில் நண்பர்களுடன் விளையாடியதாக தகவல். கேட்பாரற்று கிடந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் விபரீதம். குண்டு தவறுதலாக பாய்ந்ததில் படுகாயமடைந்த மாணவருக்கு தீவிர சிகிச்சை அளிப்பு. கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றில் மணல் கொள்ளை தொடர்வதாக குற்றச்சாட்டு. மொரசப்பட்டி கிராமத்திலும் நாள்தோறும் 50 கழுதைகள் மூலம் 20 யூனிட் மணல் கொள்ளை நடப்பதாக புகார். கழுதைகளில் மணல் பொதிகளை ஏற்றிச் சென்று கர்நாடக மாநிலத்திற்கு கடத்துவதாகவும் தகவல். ஆற்று மணல் திருட்டை தடுத்து நிறுத்த பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை. தென்பெண்ணை ஆற்றின் நீர்வளம் மற்றும் விவசாயத்தை காக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் மகேஷ் பட்டிடம் 50 லட்சம் ரூபாய் கேட்ட அடையாளம் தெரியாத நபர் மிரட்டல் பணம் தராவிட்டால் மகேஷ் பட்டின் மகளும் நடிகையுமான ஆலியா பட்டை கொன்று விடுவதாக மிரட்டல். பணம் செலுத்துமாறு லக்னோவில் உள்ள வங்கிக் கணக்கின் விவரங்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய விபரீதம். மிரட்டல் விடுத்தவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஈரான் கடற்படையினரின் பிடியில் உள்ள 35 தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவானிடம் உறவினர்கள் 3வது முறையாக மனு அளிப்பு. பஹ்ரைன் நாட்டில் தங்கி மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி ஈரான் கடற்படையால் கைது. 5 மாதங்களாக நடுக்கடலில் படகிலேயே மீனவர்களை சிறை வைத்துள்ளதாகவும் தகவல்.
ஈரான் கடற்படையினரின் பிடியில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். மீன்பிடி படகுகளை சுற்றுலா பயணத்திற்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் எச்சரிக்கை. மணப்பாடு அருகே மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் கடலில் மூழ்கி 10 பேர் உயிரிழப்பு எதிரொலி. மீனவர்கள் படகில் சுற்றுலா பயணிகள் குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என அறிவிப்பு. மீறி ஏற்றிச் செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மொத்தம் 9,30,000 மாணவர்கள் எழுதினார்கள். தமிழகம் முழுவதும் 2,427 மையங்களில் 6,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தேர்வுகள் நடக்கிறது. சென்னை புழல் சிறையில் மட்டும் 98 சிறை கைதிகளும் தேர்வு எழுதினார்கள். தமிழ் முதல் தாள் தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி. தேர்வு மையங்கள் மற்றும் வினாத்தாள் விடைத்தாள் கட்டுகளை பாதுகாக்க 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபாடு. தேர்வு மையங்களுக்கு குடிநீர் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள். 5 மையங்களுக்கு ஒரு மொபைல் குழு வீதம் 500 குழுக்கள் அமைத்து வினாத்தாள் வழங்கல் மற்றும் விடைத்தாள் சேகரிப்பு பணிகள். தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க மாநிலம் முழுவதும் 4000 பறக்கும் படைகள் அமைப்பு.